வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் மம்தா பானர்ஜி இந்த சுதந்திர இந்தியாவின் வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயத்த நடத்தி காமிச்சிருக்கிறாங்க. அதாவது எஸ்ஐஆருக்கு எதிராகவும் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராகவும் நேரடியா சுப்ரீம் கோர்ட்டு போய் அவங்களே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் முன்னால அவங்க மாநிலத்துக்காக வாதாடி இருக்கிறாங்க. அவங்க ஒரு லீகல் பேக்ரவுண்ட் கொண்டவங்க அப்படிங்கிறது, ஒரு லா கிராஜுவேட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்படி நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு மம்தாவே போய் வாதாடுவாங்க அப்படின்னு கண்டிப்பா பாஜக தரப்புல எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் சிக்ஸரை இன்னைக்கு மம்தா பானர்ஜி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சமூக வலைதளங்கள்லயும் பொலிட்டிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டிலயும் பாத்தீங்கன்னா மமதா பானர்ஜியை பத்தி பேச்சுதான். இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் மக்கள் பூரா மமதா பானர்ஜிய கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிங்க பெண்ணை இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பார்த்ததில்ல அப்படிங்கிற அளவுக்கு பல அரசியல் விமர்சகர்கள் அவங்கள புகழ்ந்துகிட்டும் இருக்கிறாங்க. இதுல லீகல் ஆஸ்பெக்ட், பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்னு 2 விஷயமா இத நாம பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. லீகல் ஆஸ்பெக்ட்னு நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்ஐஆர் சம்பந்தமான வழக்கு ரொம்ப நாளா சுப்ரீம் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுல நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதுனால மக்கள் கிட்ட இது ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா மமதா நேரடியாக போய் கோர்ட்ல வாதாடி இருக்காங்க. என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மீண்டும் எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட இந்த விவாதத்தை சென்டர் போக்கஸ்க்கு கொண்டு வந்திருக்கு. சோ என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இந்த எஸ்ஐஆர் பத்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மக்கள் விரோதமானது. ஒன்றிய அரசு, அதாவது பாஜக நேரடியாக தேர்தல் கமிஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எஸ்ஐஆர் அப்படிங்கிற பேர்ல பல்கா ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கியமா பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பெண்கள், அதுக்கப்புறம் புலம்பெயர்ந்தவர்கள். அதுவும் வெஸ்ட் பெங்கால் ஒரு பார்டர் ஸ்டேட்ங்கிறதுனால புலம்பெயர்ந்தவர்கள் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. இவங்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத முன் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சட்ட விரோதமாக 1.5 கோடி மக்களை இவங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கி இருக்கிறாங்க. இதுல பல பேரோட பேரு சட்ட விரோதமாக நீக்கப்பட்டிருக்கு. அவங்க கிட்ட சான்றிதழ் இருந்தும் அவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பாஜக குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தை டார்கெட் பண்றாங்க. ஏன் இதே மாதிரி ஒரு எஸ்ஐஆர் அஸ்ஸாம்ல பாஜக ஆளக்கூடிய அஸ்ஸாம் மாநிலத்துல ஏன் நடத்த மாட்டேங்கிறாங்க? அங்கேயும் தேர்தல் வருது இல்லையா? அப்ப குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தை டார்கெட் பண்ணி இத பண்றாங்க. இதுல ஓட்டர்ஸ் ஆட் பண்றதை விட யாரையெல்லாம் நீக்கலாம் அப்படிங்கறதுலதான் தேர்தல் கமிஷனும் பாஜகவும் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஜனநாயகத்தை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் முதல் முறையாக சுப்ரீம் கோர்ட்ல நேரடியா போய் மக்களுடைய பிரதிநிதியா அவங்க வாதாடி இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. என்ன கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த எஸ்ஐஆர் நிறுத்தணும். அப்படி இல்லைன்னா இந்த 1.5 கோடி வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய பேரை டீடைல்ஸ வெளிப்படையாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிடணும். அது மட்டும் இல்ல, ஆதார் கார்டு ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதுல இருந்து விடுபட்டவங்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவங்க அந்த எலக்ட்ரல் ரோல்ல சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற எக்ஸசைஸ் உடைய உளவியல் அழுத்தம் தாங்காம 150 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க. பல பேர் இந்த பிரஷர் தாங்காம பிஎல்ஓஸ்ல ஆரம்பிச்சு பல பேர் சூசைடு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதையும் வன்மையாக கண்டித்து இதை உடனடியா நிப்பாட்டணும். தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் இவங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் மமதா வைத்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்தர் டேட் கொடுத்து இந்த கேஸ தள்ளி வச்சிருக்காங்க. லீகலி பாத்தீங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. மமதா தரப்புல சொன்ன இந்த விவாதங்களை ஏற்றுக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்க இதற்கு விளக்கம் தரணும் அப்படின்னு சொல்லி தேதியை தள்ளி வச்சிருக்காங்க. ஆனா பொலிட்டிக்கலா இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு. பாஜகவுக்கு எதிராக பாஜக எதிர்பார்க்காத வகையில் மமதா ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ஸ் பாஜகவுக்கு ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன். அதே மாதிரி மமதாவுக்கும் ரொம்ப குரூஷியலான ஒரு எலெக்ஷன். கடந்த காலங்கள்லயே வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்படி நேரடியாக களத்துல இறங்கி
மக்களுக்காக நான் நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை இவங்க எடுத்ததுனால மீண்டும் எஸ்ஐஆர் சென்டர் ஆஃப் போக்கஸ் ஒரு மெயின் பொலிட்டிக்கல் டிஸ்கஷனா கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது, சேவ் டெமோக்ரசி, ஜனநாயகத்தை காப்பாத்துங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடுக்கு முன்னால சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் முன்னால ஒரு கோரிக்கையை மமதா வைக்கிறாங்க. இது மூலமாக வெறும் ஒரு அரசியல்வாதி இல்ல வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு இல்லாம மக்களுடைய பிரதிநிதியா சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. மக்களுக்கு ஜனநாயக விரோதமாக ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது. இத ஒன்றிய பாஜக அரசும் தேர்தல் கமிஷனும் சேர்ந்து செய்யுது. அப்ப மக்களை இந்த பாசிச அரசு கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு மக்களுக்கும் அவங்களுக்கும் இடையே நின்று போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராளியா தன்னை கொண்டு போய் நிலை நிறுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் டாபிக் அப்படிங்கிறது டெல்லி வர்சஸ் பெங்கால், ஒன்றிய பாசிச பாஜக அரசு வெர்சஸ் மாநில கூட்டாட்சி தத்துவம், பிஜேபி வர்சஸ் ஓட்டர்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. இப்படி நேரடியா மக்களுக்காக போய் ஆஜராறதுனால ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்க மமதா கையில எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது டைரக்டா மக்களுக்கு என்ன மெசேஜ கன்வே பண்ணுதுன்னா, உங்களுக்கான கடைசி ஆயுதமா நான் போய் நிக்கிறேன், நான் உங்களுக்காக பேசுறேன், உங்களுடைய பிரதிநிதியா நான் பேசுறேன், உங்களை காப்பாற்றுவதற்கும் உங்கள் வாக்குரிமையை காப்பாற்றுவதற்கும் நான் நிக்கிறேன். நான் ஒற்றையாளா இந்த ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்தும் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்தும் கோர்ட்டை எதிர்த்தும் நான் போராடிட்டு இருக்கேன் களத்துல அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ ஒரு மெசேஜ மக்களுக்கு கடத்துறாங்க. அது மட்டும் இல்ல, இதனால் வரைக்கும் இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்தது மக்களுக்கு. அதனால இதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் தெரியாததுனால இது ஒரு பெரிய ஆபத்தா அவங்க உணரல. ஆனா இப்போ இத ஒரு இமோஷனல் இஷ்யூவாக மாற்றி இன்னைக்கு மமதா ஸ்கோர் பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு குறிப்பா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இறந்து போயிட்டோம் அப்படின்னு பொய்யான தகவலை சொல்லி ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து டிலீட் செய்யப்பட்ட மக்கள், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மக்கள், புலம்பெயர் மக்கள், இவங்க எல்லாருக்குமே இத ஒரு இமோஷனல் இஷ்யூவா மாத்திட்டாங்க. இதனுடைய தீவிரத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இன்னொரு விஷயமும் நீங்க கவனிக்கணும். தொடர்ந்து என்னதான் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி ஓட்சோரிய பத்தியோ இந்த எஸ்ஐஆர் பத்தி பேசினாலும் அதற்கு காங்கிரஸால ஒரு பெரிய மொமெண்டமா கிரவுண்ட் லெவல்ல கொடுக்க முடியல. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு இமோஷனல் மொமெண்டமை இந்த இஷ்யூவுக்கு கொடுத்து தன்னை நேஷனல் லெவல்லையும் ஒரு ப்ராமினன்ட் லீடராக மம்தா கொண்டு போய் நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. இது இந்தியா கூட்டணிக்கும் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜா அனுப்புது. பாஜகவை ஒத்தையாளாக என்னால எதிர்க்க முடியுது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு லீடர்னா அப்படின்னு இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கும் மறைமுகமாக ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க மம்தா அப்படின்னு தான் பார்க்கணும். எது எப்படியோ இன்னைக்கு மம்தா பாஜக எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்ஸர் அடிச்சிருக்கிறாங்க. இதற்கு பாஜக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகுது அப்படிங்கறத இனிவரும் நாட்கள்ல பார்ப்போம். இப்போதைக்கு மம்தாவுடைய இந்த சிக்ஸரை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம அவங்க அமைதியா இருக்காங்க. ஆனா கண்டிப்பா பாஜக இதுக்கான ஒரு கவுண்டர் நரேட்டிவோட களத்துல இறங்குவாங்க அப்படிங்கறதுல எந்த ஐயப்பாடும் இல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் களம் எவ்வளவு சூடு பிடிக்குதுன்னு. ஆனா இன்றைய தேதியில இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் மூவ கையில எடுத்து வரலாற்றுல இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மைல்ஸ்டோன மமதா பானர்ஜி கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பெண் தனி ஆளாக ஒட்டுமொத்த பாசிச மெஷினரியை எதிர்த்து தில்லா நிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மை போன்ற பெண்களுக்கு மட்டும் இல்ல, நாட்டில் அவங்களுடைய உரிமைக்காக பேசக்கூடிய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.